புத்தகத்தை தொங்கிட்டு இருப்பாங்க. அத நேரா நின்னாவே படிக்கலாம். நம்மால் எப்படி தெரியுமா படிப்பான்? அது சைட்ல இருக்கா, சைடாவே தலை. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நடக்கும். எந்த கலைஞன் மகத்தான கலைஞனா மாறுறான்? எல்லாத்தையும் இப்ப அதனாலதான் அண்ணன் முருகன், நம்ம பப்பாசியில முருகனோ நம்ம முத்துக்குமாரனோ கேட்டப்ப என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு என்ன தோணுச்சு, நானும் பள்ளியும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே, நிமிர்ந்து நிற்பதே. எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? எல்லாருக்கும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமா, நிமிர்ந்து நிற்கணுமா? கரெக்டா? கரெக்டா? மனசு உள்ள இருந்ததுன்னா ஈகோ உள்ள இருக்கும். ஈகோ உள்ள இருந்ததுன்னா இவன் யாரா சொல்றது, நான் என்னடா சிரிக்கிறதுன்னு இருக்கும். மனசை விட்டுட்டோம்னா உண்மையான மகிழ்ச்சி குழந்தை போல் நம் மனதில் எழும் என்பதால் தான் மனசு விட்டு சிரிக்கிறோம். தமிழ்ல ஏய் கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காதடா, தமிழ்ல சொல்றாங்களா? சொல்றாங்களா? கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத சொல்றாங்களா? அதென்ன கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த பஸ் வராம வெயிட் பண்ற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சும்மாவே நிக்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த ஏரியாவுக்கும் போகாமல் ஒரு பஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க லைட்டு கிட்டலாம். அதில் பின்வாசப்படியா ஏறி முன்வாசப்படியா இறங்குவான். வராத பஸ்ஸை சத்தம் போடுவான். இந்திய பொருளாதாரத்தை குறை சொல்லுவான். அரசியல் அலசி ஆராய்வான். கல்யாணம் ஆனவனாக இருந்தால் பொண்டாட்டியை திட்டுவான். கல்யாணம் ஆன பெண்மணியாக இருந்தால் புருஷனை திட்டும். இப்படி மண்ணை தூக்கி போடுவான். காத்துனாலதான். ஆமா, ஆடி காத்தாது. ஓ, ஆடி காத்தான் கண்டுபிடிச்சிருக்கு இப்பதான். இல்லைன்னா யாருக்கும் தெரியாது இந்த மாசம் ஆடி இல்லைன்னு. ஆமா, அதுதான் ஆளை பாரு. ஏன்னா அக்காவோட கவலை அக்காவுக்கு. திடீர்னு காத்துல மேக்கப் அழிஞ்சு போச்சுனா சொன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாம் நடக்கும். இப்போ அந்த டீ கடையில் பஸ் ஸ்டாண்டில் புத்தகத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அதை நேராக நின்னாவே படிக்கலாம். நம்மால் எப்படி தெரியுமா படிப்பான்? அது சைடில் இருக்கா, சைடாவே தலை. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நடக்கும். எந்த கலைஞன் மகத்தான கலைஞனா மாறுறான், எந்த எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளனா மாறுறான் அப்படின்னா, எந்த மனிதன் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறானோ அவனே சிறந்த எழுத்தாளனாக மாறுகிறான். வேற யாராலையும் மாற முடியாது. ஒரு மனித பக்கத்து வீட்டில் இருக்கிறனுடைய வலி, வேதனை, பசியினுடைய கொடுமை, பெண்கள் படுகிற துயரம், நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே எப்ப தெரியும்? அடுத்தவங்களை கவனிக்கிறப்ப மட்டும்தான் தெரியும். இப்ப வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எது பெரிய சிக்கல் அப்படின்னா, நம்ம மட்டுமே நாம கவனிச்சுக்கிறோங்கிறது தான் பெரிய சிக்கலே. நம்மளை மட்டும் நாம கவனிச்சுக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு வால்யூம் தேவைப்படுதுனே. இந்த ஸ்டேஜ் மானிட்டர் வால்யூம் ஏற்றுங்கண்ணே. ஏன்னா காலைல கொஞ்சம் பேசிட்டு வந்ததுனால ஃபஸ்ட்டு நல்ல குபீர்னு இருந்துச்சு. கொஞ்சம் அது அந்த மாதிரி வைங்க. எல்லா புத்தக திருவிழாவிலையும் வச்சிருக்காரு. திருக்குனா என்ன நல்லா இருக்குன்னா நானா பேசுகிறேன். 2 மணி நேரம் நானா கத்தணும். இந்த அண்ணெல்லாம் நல்லா பழக்கப்பட்டவர் உரிமையாக கேட்க முடியும். சில பேர்ட்டெல்லாம் என்னென்ன ஆடியோ நல்லா இருக்குமான்னு கேட்டா தியாகராஜ பாகவதர் பாடியிருக்காருமா, எம்ஆர் ராதா பேசியிருக்காருங்க. ஏன்டா அப்புறம் இன்னும் மாத்தலையா? அவ்வளோ பெரிய தலைவன் பேசியிருக்கான், நீ பேச என்னம்மா? அவ்வளோ சிரமமாக இருக்கும். அப்ப யாரு நம்மளை சுத்தி இப்ப என்ன சிக்கல்னா, நம்மளை கவனிக்கிறதுக்கே நேரம் பத்துறது இல்லை. அதனால அடுத்தவங்களை நாம கவனிக்கிறது இல்லை. இந்த விழாவை துவக்கி வச்சு பேசினாரு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமார் அவர்கள். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் வீட்டில் சமையலறையில் தீயணைப்பு கருவி வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ரஃபீன் சார் பேசுறப்ப,
இன்னும் கொஞ்ச நாளில் யார் வீட்லேயும் சமையலறையே இருக்காதுன்னு. சென்னையில் தஞ்சாவூர்லாம் என்ன ராகவ மகேஷ் அண்ணன் சிரிக்கிறாப்புல. அருமையான கவிஞர். உங்கள் மண்ணினுடைய மாபெரும் அடையாளம் ராகவ மகேஷ் அண்ணன். நமக்கு என்னென்னா வெளியூரில் இருக்கிறவங்கள பார்த்து பிரமிச்சு உள்ளூரில் பிரமிக்கப்பட வேண்டியவர்கள்லாம் மறந்து போயிடுவோம். நான் எப்பயுமே அதில் குறிப்பாக இருப்பேன், யாரை எங்கே குறிப்பிட்டு சொல்லுங்கிறதுல. அற்புதமான கவிஞர், விளையாடுவார் வார்த்தைகளில், பிரமாதமான கவிஞர் அவர். இப்போ எதில் விட்டேன் நான்? சமையலறை கேஸ். வெரி குட். சென்னையெல்லாம் சமைக்கிறதே இல்லை. நான் எழுதி தரேன், இன்னும் 10 ஆண்டுகளில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு மனம் சோர்வாக இருக்கிறதா, நாங்கள் வந்து ஊட்டி விடுகிறோம்னு வருவான். சமைச்சு கொடுக்கறதுக்கே ஒரு ஆப் வந்துருச்சா? அது எப்படி நீ மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க? அப்ப நீ சமைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் இப்போ அது இப்போ அதனால தான் அண்ணன் முருகன் பப்பாசியில் முருகண்ணனோ நம்ம முத்துக்குமாரனும் கேட்டப்ப என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் பள்ளின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே, நிமிர்ந்து நிற்பதே. எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? எல்லாருக்கும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமா நிமிர்ந்து நிற்கணுமான்னு. கரெக்டா? வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அப்படி தான்டா. ஏமா அப்படி? என்ன ஏமா அப்படி? கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த ஆள் அப்படி தான். ஒழுங்காக பதிலை சொல்லியிருந்தா இவன் சரின்ட்டு போயிருக்கலாம். இவன் ஒரு கேள்வி கேட்பால, அந்த அம்மாவுக்கு பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஆள்கிட்ட அப்படி இப்படி இருக்கணும்டா. எல்லாத்தையும் உங்கள் அப்பா ஆமாம் வில்லனாவே பார்க்கறது வீட்டில். அப்பனைலாம் அப்படி இப்படி இருந்தால் தான்டா அவருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறா. அம்மா சொல்கிறாங்களா வீட்டில்? பெண்மணிகள் சொல்கிறீங்களா? ஒரு அக்கா சிரிக்குது, என்ன நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் தம்பி சொல்கிறான். அந்த அவருக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போடா. என்னடா நட்டம் உனக்கு? அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசு. நாமளே குழந்தைங்கிட்ட சொல்கிறோம்ல, நடிக்கவாது செய், பிடிச்ச மாதிரி நடிக்க. இப்போ சில மருமகள்லாம் சொல்கிறாங்கம்மா, மாமியார் பிடிச்ச மாதிரி நடி அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன், எங்கள் லட்டு மாதிரி உங்கள் குடும்பத்தில் மருமக வந்தாலே இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பூந்தி மாதிரி இருக்குது தனித்தனியானார். அவ்வளோ குடும்பக்காரியாக இருந்திருக்கா. நிஷா மாதிரி. உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ இதுதான் சிக்கல். நம்ம வளைவு சொல்லுவா போய்க்கடா, வளைவு சொல்லுவா போய்க்கடா, என்னடா பெருசாக வாழ போகிறோம் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை அப்படியே நெஞ்ச நிமித்தி வாழ்ந்த சாதிச்சிருவியா? கேட்குறோமா இல்லையா? வாழ முடியாது சொல்கிறோமா இல்லையா? ஏங்க கண்டக்டர்கிட்ட காசை கொடுத்துட்டு மீதி 1 ரூபா வாங்குறதுக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டுறோமா இல்லையா? அவர் குலதெய்வத்தை வேண்டிக்கிறாரு, வரவெல்லாம் சில்லறையோட வரணும், இல்லைனா இருக்கிற சில்லறையெல்லாம் என்கிட்ட சில்லறை கேட்கணும். அவர் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் வளைந்து கொடுப்பதுங்கிறது அத்தியாவசியமா இன்றைய சூழல்ல போயிருச்சுன்னு நாம நினைச்சுக்கிறோமா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லை, நிமிர்ந்து தான் நிற்கணும். வளைஞ்சு கொடுக்கறதுல என்ன? ஒரு ஆஃபீஸில் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு மகாராஜா சில்க்ஸ் அண்ணன் தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்பான்சர், முன்னிலை. பட்டுப்புடவை கொடுப்பார், காசு கொடுத்தா கொடுப்பார். கௌரவ பிச்சை எடுக்காத. அவர் எனக்கு 15 வருஷமாக தெரியும். என்ன கான்டாக்ட் நம்பரை டெலீட் பண்ணிட போகிறார். உனக்கு வேணும்னா கேளு, காசை கொடு, நான் வாங்கி தரேன். அமைதியாக ஒரு கேப் விட மாட்டேங்குது. இப்போ மகாராஜா சில்க்ஸ் ஓனர்ன்ட்டனா முடிஞ்சு போச்சு. பேசுகிறப்ப 2 தடவை அவரை பாராட்டி ஒரு புடவை வாங்காமல் போகாது. சின்னதா குட்டி யானைக்கெல்லாம் ஒட்டி யானை போடுறதில்லை. அமைதியார். இங்கே வந்து இது இந்த மண் மகாராஜாவிற்கான மண். இந்த மண் தஞ்சாவூர் மண்ணே ராஜராஜ சோழன் மகாராஜா, சரபோஜி மகாராஜா. இன்னைக்கு ஸ்பான்சர் உழைத்து சாப்பிட்ற எண்ணம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லைக்கா. ஒரு ஆஃபீஸில் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் போயிருக்கார். அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்கள் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், சொன்னால் எவ்வளோ தருவீங்கன்னு இருக்கான். அவர் இதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா,
இப்படி இருக்கு நிலைமை. ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து 10 பென்சில் கொண்டு வந்திருக்கான். அப்பா பார்த்துட்டு ஏதுடா 10 பென்சில்னு இருக்காரு. பக்கத்தில் உட்காந்துருக்கிற பசங்கிட்ட இருந்து பென்சில்லாம் எடுத்துட்டேன்ப்பா. பென்சில் எடுத்தியா? இனிமேல் பென்சில் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. திருடுறது எவ்வளவு தப்பு தெரியுமாடா? என் பேரை கெடுக்கிறேன் வந்திருக்கியா? இனிமேல் எது வேணாலும் கேளு, அப்பா ஆபீஸ்ல இருந்து கொண்டு வரேன். இவரு மகாத்மா காந்தி மாதிரி அறிவுரை பண்ணிவிட்டு இவரு பாருங்க, இப்ப வாழ்க்கையில வளைந்து கொடுக்கிறது தான் இயல்புங்கிற கட்டாயத்திற்கு வாழ்க்கை நம்மளை தள்ளி இருக்கா ஒரு கேள்வி. ஆனா நிமிர்ந்து நிற்கிறதுல என்ன லாபம்? நீங்க நிமிர்ந்து நிற்கிறதுல என்ன லாபம்னு நான் யோசிக்கிறேன்னா, பெருசா வாழ்க்கையில எதையும் அனுபவிக்கலைனாலும் பெருசா யாருக்கும் எந்த பதிலையும் சொல்ல வேண்டாம். அதுதான் நிமிர்ந்து நிற்பதில் இருக்கிற, நேர்மையில் இருக்கிற மிகப்பெரிய லாபம். கரெக்டா? நேர்மையை பத்தி பேசுறப்ப கைத்தட்டே வராது. ஒருத்தன் நேர்மையா இருந்தானா அவனுக்கு நம்ம ஊர்ல என்ன பேர் வச்சிருக்கோம்? இளிச்சவாயன், பொழைக்க தெரியாதவன், 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்லாதவன். இவெல்லாம் யாரு? நல்லவன். ஊர் அடிச்சு உலையில போட்டவன் வரான், ஐயா வந்துட்டார். ஏன் ஐயா வந்துட்டார்? ஏன்னா அவர் வரப்பே 10 கார்ல வராரு. ஏன்? அப்ப பண வசதி வைத்து ஒருவர் நல்லா இருக்கார் நாம நினைக்கிறோம். மனதில் உயர்ந்தவரை நாம நல்லா இருக்காருன்னு நினைக்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்ப யார் உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கா? இவ்வளவுதாங்க. இதுதான். என்ன வேலை பார்க்கறேன்னு எனக்கு மறந்தே போச்சு. சரி, அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுட்டா அந்த வேலையை பார்க்கணும்ல. அதனால் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞனுடைய கனத்த இதயம் ஒரு சராசரி நிலை. அப்படிதாம்மா சிரிக்கணும். என்ன அழகா சிரிக்கிறீங்க சார். எனக்கு இப்படி மனசு விட்டு சிரிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துறப்ப கவனிச்சு பாருங்க. ஏங்க, இந்த மாதிரி ஒரு மொழி உலகத்தில் வேறு எதிலும் இல்லைன்னு சும்மா சொல்லலை, அனுபவிச்சு சொல்றோம். மனசு விட்டு சிரிச்சேங்கிறான். ஏன் மனசு விட்டு சிரிச்சேங்கிறான்? மனசு உள்ள இருந்ததுன்னா ஈகோ உள்ள இருக்கும். ஈகோ உள்ள இருந்ததுன்னா இவன் யாரா சொல்றது, நான் என்னடா சிரிக்கிறதுன்னு இருக்கும். மனசை விட்டுட்டோம்னா உண்மையான மகிழ்ச்சி குழந்தை போல் நம் மனதில் எழும் என்பதால் தான் மனசு விட்டு சிரிக்கிறோம் தமிழ்ல. டேய், கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காதரா. தமிழ்ல சொல்றாங்களா? சொல்றாங்களா? கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத சொல்றாங்களா? அது என்ன கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத? என்ன தெரியுமா ரகம்? என்ன தெரியுமா அதில் இருக்கிற அர்த்தம் வாழ்க்கையில? டே, ஓவரா ஆடாத. ஓவரா அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்குன்னு ஓவரா ஆடாத. கண்ணை திறந்து பாரு. மண்ணு மேல நிக்கிற, உனக்கு மேல ஆட்டம் போட்டவனையெல்லாம் மண்ணு சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கு. கண்ணு மண்ணு தெரியாம ஆடாதரான்னு நான் தமிழ்ல. சின்ன சின்ன வார்த்தை பெரிய வாழ்க்கையை சொல்லிடும். அதனால ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இவ்வளோ எதுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா, கூட்டம் அதிகமானோன்னே நான் நம்ம பேச்சாளர்களை கூப்பிட்டு அவங்க உற்சாகமாக பேசுவாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.